அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உடச்சி ஊற்றின முட்டை கிரேவிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம். அடுத்தது அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து தொளிச்சு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து பச்சையாக அரைக்கணும். அப்புறம் 4 தக்காளி, அதுவும் பச்சையாக, ரெண்டுமே பச்சையாக அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடி வகைங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு நல்லா கோபுரமாக வச்சு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கோபுரமாக வச்சு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முட்டை மசாலா, மல்லித்தூள் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலாங்க, அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அரைக்க வேண்டியது அரைச்சிட்டு வந்துடலாம். சேர்த்துக்கலாங்க. அடுத்தது தக்காளி சேர்த்தியாச்சுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும். வச்சு வானல் வச்சாச்சுங்க. தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தியாச்சு. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலைங்க, பிரிஞ்ச இலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அதெல்லாம் வணங்கி எடுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. பூண்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி கழுவி சேர்த்துக்கலாங்க. மிக்சி கழுவி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கிட்டுங்க. அப்புறம் பொடிங்கெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பிரிஞ்சிருச்சுங்க. ஒரு சைடம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, நம்ம எடுத்து வச்ச பொடிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்தியாச்சுங்க. நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னொரு அந்த பொடிகளோட பச்சை வாசம் போனதும் நம்ம ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்திக்கலாம் உள்ள. இப்போ வந்து முட்டையை உடைச்சு சேர்த்திக்கலாங்க ஒவ்வொன்றா. ஏன்னா முட்டை வேகிறதுக்கும் இன்னும் இது பச்சை வாசம் போயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ சேர்த்திக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவும் முட்டையும் வேகணும். அதுக்காக இப்போ சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது பண்றீங்க? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உடைச்சிக்கலாம்ல? அப்படி இல்லைம்மா, ஏதாவது முட்டை கெட்டுக்குதும் போயிருந்துச்சுன்னா இவ்வளவு வேஸ்ட்டாக போயிடும்ல. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டோம்னா கெட்டு போனப்போ அந்த பாத்திரத்தோட போயிடும். கிரேவியில் சேர்த்தியாச்சுன்னா 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சிம்மில் தாங்க இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. மூடி வச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையை நல்லா வெந்துடுச்சு. கஸ்தூரி மெத்தி வெந்தயத்தை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க, நான் மாதிரி சுட்டிருக்கோம் நீல வாக்கில். எப்படி இருக்கு பாருங்க, துணி மாதிரி சாப்பிட்டா எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே முட்டை சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும், வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்லா மணமா இருக்கு. ரெடிங்க. சப்பாத்தி விளம்பரத்தில் சொல்ற மாதிரி 3 விரல் போதும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. முட்டையோட அப்படியே அழகாக எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கு பாருங்க. வெந்துருச்சு பாருங்க. 10 நிமிஷம் வச்சுட்டா சிம்மில் வச்சிட்டாலே நல்லா சூப்பராக வெந்துடும். செம்ம டேஸ்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சாரிங்க, பேசுறதுக்கே நான் மறந்துட்டேன் அதை வாயில் போடவும்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேமராமேனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நைட்டு டிஃபனுக்கு செஞ்சுருக்கேங்க. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்களும் ஆதரவு கொடுங்க, பார்த்துட்டே இருக்கிறவங்களும் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.